இதெல்லாம் என்ன அத்தை? உன் செல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அது கூட தெரியாம என்கிட்ட கேக்குற. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? எதுக்காக இப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க? அவங்களையெல்லாம் நான் ஒண்ணு கூப்பிடல. நீங்க கூப்பிடாம எப்படி வந்தாங்க? நான் தான் வர சொன்னேன். சௌமியா என் பொண்ணு தானே, அவளுக்காக இது கூட செய்ய மாட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு செய்ய போற சடங்குல ஏதாவது இடைஞ்சல் செய்யணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் எனக்கு உங்களுக்கு இருக்கிற உறவையே மறந்துடுவேன். ஏ நிர்மலா, உனக்கு என்னதான் வேணும்? என் புள்ள ஏதாவது செஞ்சா உனக்கு பிரச்சனையா இருக்கு, எதுவுமே செய்யாம இருந்தாலும் உனக்கு பிரச்சனையா இருக்கு. முதல்ல உள்ள போ, வந்தவங்களை கவனிக்கிற வழிய பாரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க முன்னாடி கொஞ்சமாவது மரியாதை இருக்கட்டும். போயே அவங்கள கவனி, இல்லைன்னா டீ காஃபி கூட குடுக்கலன்னு வெளியில கேவலமா பேசுவாங்க. போய் கவனி. நானும் ஏதாவது கொஞ்சம் வேலை செய்யறேனே. சரிம்மா. நிர்மலா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம சௌமியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்பவாது கொஞ்சம் சந்தோஷமா இரு. மற்ற விஷயங்களை அப்புறமா பாத்துக்கலாம். இல்லம்மா, அவளை நான் அனுப்பி வைக்கிற வரைக்கும் என்னோட மாமியாரையும் என் புருஷனையும் நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். வா, இது உன் பொண்ணு கல்யாணம். இல்ல, அது வந்து என்னன்னா, நீ ஒண்ணு சொல்லாத. வா. இல்ல, வா கேளுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க.
நீ முதல்ல இங்க வா. நீ என்ன டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிடுறத பார்த்தா எனக்கு சின்ன வயசுல ஆடின டான்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. உன் கூட டான்ஸ் ஆடுற வயசா எனக்கு? நீ போய் ஆடு. இதெல்லாம் வயசு தேவையில்லை பெரியப்பா. வாங்க அண்ணே, நீங்க போய் அவ கூட டான்ஸ் ஆடுங்க, நான் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கறேன். நீங்க போங்க அண்ணே. சரி விட, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். நான் டான்ஸ் ஆடுறேன். டேய் நல்லா வாசிக்கடா. நல்லா மியூசிக் வாசிக்க. இந்த புடவை இது ரொம்ப நல்லா இருக்கு, இதையே நான் எடுத்துக்கிறேன். அக்கா, நல்ல புடவையா பாத்துடுங்க. மாப்பிள்ளையோட அம்மா இல்ல நீங்க. அப்புறம் மருமகளுக்கு பார்த்து எடுக்கலாம். ஏன்னா வரப்போற மருமகளை வெறும் கையோட கூட்டிட்டு வர போறது இல்ல. சித்தி, அம்மாவோட மூடு தான் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன் இப்படி வெறுப்பேத்துறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. ஆளாளு கிண்டல் பண்ணிக்கிட்டு. யாருக்கும் அவங்கள பத்தி கவலையே இல்ல. அம்மா, டென்ஷன் ஆகாம இத பாருமா. அம்மா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அட கடவுளே, என்ன இது? அப்பனும் புள்ளையும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க, அருண் அவங்க பேச்ச மீற மாட்டான். அவங்களையும் காணுமே. அடடடடா. போன் எடு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நீ எங்க இருக்க? நேத்துல இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் சொல்றத கேளு. நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வா. இல்லனா அருண் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமா, சீக்கிரம் வந்துரு. உன் வார்த்தைய ஒரு நாள் அருண் மீற மாட்டான். நீ வருவல? நீ வருவேன், நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. அருணனா, அருணனா கீழே வாங்க. உங்களுக்கு மஞ்சள் தடவணும். அட கடவுளே, கேட்டியா? மஞ்சள் பூச போறாங்களாம். நீ கொஞ்சம் சீக்கிரமா வா, இல்லனா நானே வந்து உன்னை கொன்றுவேன். என்னால இங்க இருக்கவே முடியல. தயவு செஞ்சு இதை வந்து நிறுத்து. சீக்கிரம் வா. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வந்துரு. धूप हो छाँव हो मैं तेरे साथ हूँ, मेरे दिल की हर दुआ है तेरे लिए, रब दिया रहमता सब है तेरे लिए, इस जहाँ की हर खुशी हो